ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரியான ஒரு வீடியோ பதிவெல்லாம் நான் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நான் இருந்துட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்கு ஒரு தீர்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கு. நம்ம ஊரில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா, இல்லை என்ன சரியில்லை, திரும்ப 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 இதே மாதிரியான கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு நல்ல தீர்வு இந்த மாதிரி ஆட்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு நாம இதுவரைக்கும் நம்மளுடைய காதால நம்ம கேட்கவே இல்லை. இப்போ ரீசெண்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, காலையில ஸ்கூல்ல இருக்கும்போது இந்த நிகழ்வை கேள்விப்பட்டுட்டு அப்படியே மனசெல்லாம் கொதிச்சு போயிட்டு, அந்த காலத்துல பெண் குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம நம்மளுக்கு சூழ்நிலை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உசிலம்பட்டி இந்த மாதிரியான கிராமங்கள்ல பெண் குழந்தைகள் பிறந்த உடனேயே கள்ளிப்பால் ஊத்தி அந்த கொல்ற பழக்கம் இருந்திருக்கு. சரியா? இப்போ மறுபடியும் நீங்க அதே சூழ்நிலைய பெற்ற தாய்மார்கள் எனக்கு பெண் குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை இந்த மாதிரியான கேவலமான இழி ஜென்மம் பிடித்த காம கொடூர பிசாசுகளால மறுபடியும் எங்களுக்கு பெண் குழந்தைகளே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த செயல்கள் நடந்துட்டு இருக்கு. எவ்வளோ துறைகள்ல பெண்கள் இப்ப முன்னேறி வந்தாலும் இந்த மாதிரியான செயல்களை நம்மளால நிரந்தரமா என்ன செய்ய முடியல, தடுக்கவும் முடியல. தடுக்க முடியல, அதற்காக சரியான தண்டனையும் நம்மளால வழங்க முடியல. ஏன் வழங்க முடியல? ஒரு பிள்ளைய அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குனது காணாதுன்னு அந்த பிள்ளைய துண்டு துண்டா வேதனைப்படுற அளவுக்கு, வெட்டி கொல்ற அளவுக்கு மனித மிருகங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த மனித மிருகங்களுக்கு இப்ப வரை கண்டுபிடிச்சாலும் அவங்கள அதுக்கப்புறம் நல்ல ராஜ மரியாதையோட சாப்பாடோட அவங்கள என்ன பண்றாங்க, ஜெயில. அதுக்கப்புறம் அதை நடத்தக்கூடிய சூழ்நிலை அவங்க அடுத்த ஆப்போசிட் சைடு இல்லை அப்படின்னா ஈஸியா அடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. கண்ணால தெரியுது நம்மளுக்கு யாரு தப்பு பண்ணனா அப்படின்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சாங்கன்னா இமீடியட்டா அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை அரசால் வகுக்கப்படுற அளவுக்கு இமீடியட்டா சட்டங்கள் இயற்றப்பட்டு அது செயல்படுத்தப்படணும். இன்னொன்னு, அதுல இந்த பிள்ளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தாமதமாச்சு அப்படின்னு சொல்றாங்க. குளத்தூர் ஸ்டேஷன்ல கொடுத்தாங்க, அப்புறம் மகளிர் ஸ்டேஷனுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொடுங்க இங்க கொடுங்கன்னு அலக்கழிச்சிருக்காங்க. ஏன் இவங்களுக்கு தெரியாதா, ஒரு பெண் தனக்கு ஒரு அநீதி ஏற்படும் பொழுது இந்த ஸ்டேஷன்ல தான் இருக்கிற ஏரியால தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எங்கனாலும் கொடுக்கலாம். நாம அது கூடவா தெரியாது? அங்க இருக்கிறது மகளிர் காவல் நிலையத்துல பெண்கள் தானே. அப்போ பெண்ணுக்கு பெண்ணே எதிரியா இருக்கோம் நாம. இந்த நிலையெல்லாம் என்னைக்கு மாறும்?